உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம். முத்தமிழ் முழக்கம் காணொளி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒருவன் போட்டித் தேர்வுகள் எத்தனையோ எழுதிவிட்டாலும் வேலை கிடைக்கவில்லையே என்று ஒரு ஜோதிடரை போய் பார்க்க சென்றான். அவன் கூறினான், தம்பி, நல்ல முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்றான். இதைத்தானே எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் சலித்து கொண்டான். முயற்சி தான் செய்கிறேனே, பலனைத்தான் காணோம் என்று சலித்து கொண்டான். ஆமாங்க, முயற்சி என்றால் எப்படி, என்ன மாதிரி என்று நாம் யோசிக்க வேண்டும். இதற்கெல்லாம் அளவுகோல் இருக்கிறதா என்ன? இதனை பற்றிய சிந்தனை தான் இந்த காணொளி. வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது எவ்வளவுக்கவ்வளவு முயற்சியோ அவ்வளவுக்கவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும். முயற்சி செய்ய செய்ய, பயிற்சி செய்ய செய்ய நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். எவ்வளவுக்கவ்வளவு பிழைகள் இருக்கின்றனவோ அவ்வளவுக்கவ்வளவு பரிசில் குறைத்து கொள்ளுங்களேன் என்று தருமி ஒரு தன்னுடைய அந்த மதுரை அரசனை பார்த்து சொல்வதை கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி நாம் முயற்சி, பயிற்சி, வெற்றி என்று மனதில் கொள்ள வேண்டும். இயற்கையே நமக்கு முயற்சி செய்ய கற்றுக் கொடுக்கிறது. நம்மை சுற்றி பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் அனைத்தும் உயிரினங்கள் தான். அவை செய்யும் முயற்சியை பார்த்தாலே நமக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தூண்டுதல் கிடைத்துவிடும். பாருங்கள், பறவைகள் தம் இறக்கைகளை படபடவென்று அடித்து தம் உடலை மேலே எழுப்பினால்தான் உயரே வானில் பறக்க முடியும். மனிதன் தன் கைகளையும் கால்களையும் அசைத்து தண்ணீரை தள்ளி தன் உடம்பை எழுப்பினால்தான் நீரிலே நீந்த முடியும். ஓட்டப்பந்தய வீரன் ஓடுகளத்தில் தன் கை கால்களை நீட்டியும் பின்னால் தள்ளியும் காற்றை கிழித்து விரைந்து ஓடினால்தான் வெல்ல முடியும். பசி உணர்வு கொண்ட குழந்தை கூட பாலுக்காக அழுகிறது. அழுத பிள்ளைதானே பால் குடிக்கும். ஆண்டவனை தொழுது நாம் வணங்கி போற்றினால்தான் அவன் அருள் கூட நமக்கு கிடைக்கும். அதேபோல தங்கத்தினை தூய்மை செய்து தகடாக நெருப்பில் இட்டு தட்டினால்தான் தக தகவென நகைகளாக மாறும். தானே எதுவும் நடந்து விடாது இல்லையா? எறும்புகளை பாருங்கள், மழை காலத்திற்காக தன் உணவை புற்றிலே சேமிக்கின்றன. அது தன்னை விட எடையில் கூடுதலான உணவை கூட அந்த உருண்டைகளை முதுகில் சுமந்து செல்கின்றன. எறும்புகள் பல கூட பெரிய உணவு பொருள்களை சுமக்க முடியவில்லை எனினும் அதனை உற்சாகமாக இழுத்துச் செல்கின்றன. இப்படித்தான் நாம் உழைக்க வேண்டும் என்று இயற்கை சொல்கிறது. வள்ளுவர் சொல்கிறார் இப்படி, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இன்மை என்றால் வறுமை. முயற்சி இல்லாத நிலை நம்மை வறுமையுள் புகுத்திவிடும், செலுத்திவிடும். முயற்சி திருவினை ஆக்கும், உண்டாக்கும். முயற்சியானது திரு செல்வத்தினை நமக்கு கொடுக்கும், வழங்கும். எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இப்படி ஓடி ஓடி உழைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கனி கிடைக்கும், பொருள் சேரும், இன்பம் துய்க்கலாம். அதனால் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயல்வோம், வெல்வோம், முதன்மை பெறுவோம். தேனீக்களை பாருங்கள், ஆயிரக்கணக்கான பூக்களை நாடி சென்று சிறு சிறு தேன் துளிகளை சேகரித்து வந்து தேனடையில் பெருமுயற்சி செய்து சேமிப்பதால் தான் நமக்கு சுவையான தேன் கிடைக்கிறது. சிற்பியானவனை பாருங்கள், கல்லை நுட்பமாக கவனமாக செதுக்கும் போதுதான் அவன் உண்டாக்கிய அந்த சிலையில்தான் தெய்வத்தையும் நாம் காண்கின்றோம். ஓவியக் கலைஞர் என்ன செய்கிறார்? சித்திரங்களை சிந்தையில் இருத்தி கருத்தூன்றி வரைந்தால்தான் அவருடைய ஓவியங்கள் உயிருள்ளவை போல் காட்சியளிக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குறளை பாருங்கள், வள்ளுவர் என்ன சொல்கிறார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். ஒரு செயலை சிறப்பாக செய்து வெற்றி பெற வேண்டும் என எண்ணுபவர்கள் தம் மனதிலே திண்ணிய நெஞ்சுடையவராயிருந்தால்தான் எண்ணியவை எண்ணியவாறே முடியும். எவ்வளவு அழகு பாருங்கள். இதைத்தான் பாரதி சொல்கிறார்,
மனதில் உறுதி வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மற்றுமொரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.